எந்த மூதையும் தெரியல, வண்டி எங்க விட்டுக்குது. சரி இந்த பல்ப் எடுத்து போய் வித்துடலாம். கீசு கீசு போயிருக்கு போகுது. அண்ணே யாருப்பா இது கூட பிறக்காத அண்ணா? என்னடா இதா நல்ல பெரிய பலூனுக்கு மீச வரைஞ்ச மாதிரி இதா? ஏய் என்னடா மனோரா? ஒன்னும் இல்லைங்க. எங்கன்னா வீடு வாடகை கிடைக்குமா? எவனாவது கீழே போட்டா கிடைக்கும். அப்படி ஏமாறவனும் எவனும் இங்க இல்ல. கீழே போட்டா கிடைக்குமா? புரியலையா? ஆமாண்டா, வாடகை காசு எவனாவது கீழே போட்டா கிடைக்கும். எவனும் போட மாட்டான். ஐயோ வாடகை காசு கேட்கலப்பா. இங்க வீடு வாடகை கிடைக்குமான்னு கேட்டேன். ஏன் வீடு வாடகை எடுத்து என்ன பண்ண போறா? வாடகை எடுத்து என்ன பண்ண போறாங்க? தங்கத்துக்கு தான் கேட்பாங்க. ஏன்டா இப்படி கத்துறா? பின்ன நீங்க கேட்கறது எப்படி இருக்குதா? உனக்குனா வீடு வாடகை தானே வேணா? எவ்வளவு வாடகைக்கு வேணா? ஒரு 4000 ரூபாய் தான். ஓகேங்க. அட்வான்ஸ் சொல்லி தருவா? அட்வான்ஸ் 20,000 ரூபாய் தருங்க. பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறோட. எத்தனை பேர் தங்குவீங்க? நான் மட்டும் தாங்க. வெளியூரு வேலை தேடி வந்திருக்குங்க. சரி நான் பாத்துக்கிறோடு. காசுல ரெடியா வச்சுங்கல்ல? ரெடியா வச்சிருங்க. அப்போ வா. நான் காமெடி ஆகுது. அவன் குத்துறா மூஞ்சி மேல குத்துறா. எப்போ இருக்கிற நெட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போறப்பா. வா பெரிய செல்லு இந்தடா. நான் பாக்காத செல்லா இந்த பாரு. என்ன இதோ பாரு, அதுலதான் தெரிய போகுது. ஏன் இதுல தெரியாதா? இல்ல வேற போன் வாங்க போறான். போடா கூடிதான் பாத்துக்கோ. மாப்பிள யாரா இவன்? ஸ்ட்ரைட்டா சைனால இருந்து தப்பிச்சு வந்துட்டானா? ஆனா இவன் கரியல் இருக்கிறானே. அதான் எனக்கு டவுட் ஆகுது. அவங்க அப்பா சைனா, அவங்க அம்மா இந்தியா போல இருக்குது. டேய் நீ வரத்துக்கு திட்டிங்கிறான். அவன் யாரு? அவனை கூப்பிட்டு வந்துக்கிறான். நாங்க இப்படி திட்டுறாங்க. அவன் இங்க இருக்கிறதே செம்ம டம்மி. அவன் பேச்சுல கேட்காத. சரியா? இதான வீடு? இதண்டா வீடு. 40 வாட்டியாடா சொல்லுவாங்க. மாப்பிள்ள என்ன சொல்லி கூட்டின்னு வந்துக்கிற? ஒண்ணுமே புரியல. வீடு வாடிக்கு தெரிஞ்சுக்கிறான்டா. இந்த வீட்டை வாடி கூட்டுருவான். யாரு விட்டு யாரு வர கொடுத்த? ரெண்டரை கல்லு தூக்கி கட்சிரத்த. நான் அடிக்க வராரு. பயப்படாத. யோ வாடகை அட்வான்ஸ் தரேன்றாரியா? நான் எப்படி பண்றா? வாடகை அட்வான்ஸா எவ்வளோ? யோ என்ன பேசுற? நம்ம இருக்கிற வீடியா? ஏங்க அவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க இருந்தா நீ இருக்க மாட்டியா? மாப்பிள்ள என்ன இது? ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. மாப்பிள 4000 ரூபாய் வாடகை, 20,000 ரூபாய் அட்வான்ஸ் தரானா? இங்க இருந்துட்டு போட்டான் விட. 4000 ரூபாய் வாடகை, 20,000 ரூபாய் அட்வான்ஸா? எங்க இதே அவசரப்படாத. தோபட்பா இதான் வீடு. இவங்க 2 பேரும் உங்க கூட இருப்பாங்க. அது எப்படி என் கூட அங்க இருப்பாங்க? நீ குடுக்குற வாடிக்கை அப்படித்தான்டா இருக்க முடியும். இங்க பாருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உன் பாட்டு நீ இருக்க போற, எங்க பாட்டு நாங்க இருக்க போறோம். புரிஞ்சுக்கினியா? நீ வேற செம்ம அழகாக்குற. உன் சேஃப்டிக்கு தான் இங்க எடுத்துன்னு வந்து விட்டுக்கிறேன். நான் அழகாவா இருக்கிறேன். ஆமாண்டா, இனிமேட்டு இந்த உன் பேரு அழகன். உனக்கு திஷ்டி பூசணிக்கா வச்சு போறேன்னா? சரிங்க சரிங்களா அப்புறம் பேசலாம். எடு காசை. முதல்ல வீட்டை சுத்தி பாத்துறேன். வீட்டை சுத்தி பார்க்க போறியா? இந்த பக்கம் சேரு, அந்த பக்கம் சேரு, அந்த பக்கம் சேரு வச்சுக்கிறாங்கடா. எப்படா போய் சுத்தி பாப்பா? வீட்டுக்கு வெளியே சுத்தி பாக்கலங்க, வீட்டுக்குள்ள சுத்தி பார்க்க போறேன். அடங்கோயால வீட்டுல சுத்தி வச்சுங்கிறியா மாப்பிள? சுத்தியா மாப்பிள்ள? இல்ல பழுகுதா? ஏங்க என்ன சுத்தி பத்தி பேசுறீங்க? இந்த சுத்தி இல்ல, ரூம்லாம் எப்படி இருக்குது சுத்தி பார்க்கலான்னு இருந்தேன். அத தெளிவா சொல்றா. சரி போய் பாரு போ. இது போய் பாக்குறேன். மாப்பிள்ள இன்னைக்கு தானே நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிறா. ஆமாடா இன்னைக்கு தானே அவன் நல்ல காரியமே பண்ணிக்கிறான். இங்க பாரு, இவங்க இருந்து வாடகை வாங்கி அப்படியே ஹவுஸ் ஓனர் கொடுத்துறீங்க. எப்படியா? அதே தான் நானும் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஆனா நம்ம 2000 ரூபாய் தானே வாடகை கொடுக்குறோம். அந்த 2000 ரூபாய் எனக்கு குத்துடணும். நீங்க வாடகை இல்லாம வீட்டுல இருந்துக்குங்க. மாப்பிள்ள 2000 ரூபாய் வச்சு என்ன பண்ண போற மாப்பிள்ள? அதெல்லாம் ஏமாத்திடுவாங்க. நான் சொக்கா பேசுற பத்தனியா? அது எனக்கு தெரியாது. மாசம் வாடகை எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க, இல்ல அவனை இட்டுன்னு போயிடுவேன். மாப்பிள்ள உனக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம். 1000 ரூபாய் நாங்க எடுத்துக்கிறோம். 1000 ரூபாய் உனக்கு குத்துடுறோம். சரி ஓகே. எங்க உள்ள போன வாழ காணா? பரவாயில்ல, வீடுலாம் நான் ஒண்ணு செட் ஆகுமான்னு தெரியல. நான் இதுல செட் ஆகுதுல இருக்குதா? எல்லாம் செட் ஆகும். தங்கிக்கோ. ஆஹா எனக்கு செட் ஆகல. செட் ஆகலையா? கிட்ட வாயா. என்ன விஷயங்க? ஏம்மா வயிறு நாங்க உப்புசமா இருக்கு. வயிறு சைடுல வயிற்றுல கையெடுங்க. வயிறு நடா வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குதா? என் வயிறு அப்ப இருந்தா அப்படிதான். சரி நான் வரேங்க. ஏய் எங்க போற? நில்ல. அதான் போறேன்றல, எனக்கு செட் ஆகல வீடு. குடுக்குற 4000 ரூபாய்க்கு இதுக்கு மேல வீடு நேரா தருவாங்க? எனக்கு வேணாம், நான் எங்க ஊருக்கே போறேன். டேய் போவ ரைட் சைடுல என்னடா அந்த பக்கம் தூங்குத? அது கொய்ப்பு, நான் குண்டாகிறேன்ல. உள்ள போகும்போது இல்ல கொய்ப்பு இப்ப மாட்டேங்குது. நான் மூச்சு தீர்த்து விடல, அதனால குண்டாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தேகமாகுது. அப்பா நவருப்பா. டேய் அந்த வயிற்று கொஞ்சம் காமிடா. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஒரு அந்த சாவே இல்லையாடா வயிறு? என் வயிறு அப்ப இருந்தா அப்படிதான் இருக்குது. டேய் மாப்பிள்ள எவனோ ஒரு தத்ரு முச்சின வீட்டாண்ட கூட்டு வந்து விட்டு என்னடா தொல்லை குத்துன்னு கிடக்குறா? டேய் நான் நல்ல பையன்டா. வெளியூர்ல இருந்து வீடு வாடகை தேர்ந்து வந்துக்கிறேன். நல்ல பையனை வீட்டு கூட்டு போயிருக்கலாம். ஏன் வீட்டு கூட்டு வந்தா?
பாரா உன்னால எவ்வளவு கெட்டு போயிரு அந்த வயித்த தூக்கி தான் காமியாண்டா. வேணாங்க நான் வருங்க. எவ்வளவு மேல சந்தேகம் எல்லாம் படாதீங்க. எங்க போறா இங்க வா. இப்ப கை அடிக்கிறீங்களா இல்லையா? டேய் வயிற்றுல இது ஒழுங்கா சொல்லு. மாப்பிள நல்லா உண்டியாக்குதா மைக்கா சவுண்ட் கேக்குதா? நான் காஷ்மீருக்கு போகும்போது குண்டு போட்டாங்க. அதுக்கு மைக்க கவர் தைச்சு வச்சுக்கிறாங்க. குண்டு போட்டவங்க மைக்க கவர்ல தைச்சு வச்சுக்கிறாங்களா? நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. டேய் நான் அடிக்கிற சென்ட்டு, நான் குடிக்கிற சவனாப்பு, நான் குடிக்கிற ஹார்லிக்ஸ் பூஸ்ட், இதுதான் குண்டாடா? மாப்பிள ஜகஜாலியா கில்லாடியாக்குற மாப்பிள இவன். அடா யாரா இவன்? என் வீட்டுல திட்டிக்கிறான்டா. இதெல்லாம் ஒரு திட்டாங்க. எவ்வளோ பண்றான், இத பண்ண மாட்டோமா? பாரு இவனாடா 20,000 ரூபாய் அட்வான்ஸ் 4,000 ரூபாய் வாடகை கொடுக்குறவன். டே மூதேவியா நாடா இப்படி ஏமாத்திட்டானா? நீங்க மட்டும் நேமத்தை பாக்கலையா? சரி சரி முடிஞ்சு போச்சு விடுங்க. டேய் ஒழுங்கா சொல்லு, எந்த ஊரு? எல்லாம் என் ஊர் தான், எங்க வேணாலும் இருப்பேன். மாப்பிள இவனுக்கு கூட சேர்த்துலாம் மாப்பிள, நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அப்படின்ற? ஆமாண்டா. ஏய் என் கூட இருக்கிறியா? எது பண்ணாலும் கரெக்டா ஷேர் கொடுப்பீங்களா? அதெல்லாம் குத்துறேன்டா. நீ ஷார்ப்பா பண்ணுவியா? என் பேரு ஷார்ப்பு ஜக்கு. ஏய் சார்பு தக்கி உன்னதான தேடிக்கிறேன். ஐயோ சாரி சார், விடுங்க சார், விடுங்க சார். ஏய் நீ திருந்த நகை பண்ணலாம் எங்க வச்சுக்கிற? அது வந்து சொல்றா இல்லன்னா கம்பி என்னன்னா ஒன்றன் தெரியாதாடா எண்ணி விட்டுறான்டா. வாய மூடுறா எல்லாம் முட்டி தட்டுவேன். டேய் நீ வாயை மூடான்டா. சார் சார் எது வந்தாலும் அவங்க கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசாதீங்க. சொல்றா நகை பண்ணலாம் எங்க? சார் அது வந்து ஏய் மகனே, எனக்கு தெரிஞ்சு நிறைய நகை பண்ணலாம் இவன் இருக்க முடியுதுடா. அப்படித்தான் நினைக்கிறேன்பா. கேட்டுக்கினே இருக்கிற சொல்றா. என்ன விட்டுருங்க சார், எனக்கு தெரியாது. சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார், அந்த தம்பி அடிக்காதீங்க. விஜயத்துக்குள்ள போதே நம்ம அப்பல அப்ப உள்ள போய்க்கிறான். தெரியலடா. சார் அவன் திருட நகை பணம் எல்லாமே இந்த காசு தான் சார். ஓ உங்ககிட்ட தான் குத்து வச்சிருந்தானா? ஆமா சார், திருட்டு பணம் எனக்கு தெரியாதே. இன்னிலிருந்து அவனை திருத்திடுறேன் சார். நாங்க எத்தவங்க டேய் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்துக்கோ. எப்போ நான் நீ பாட்டு காசு எத்தனை வந்து குத்துட்டா? அட முட்டாளு, அவன் நகை பணம் எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறான்ல, அதுல சேர் வாங்கி வேண்டித்தான். செம்ம ஆள் தான் பண்ணிய. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, என்ன காப்பாத்திட்டீங்க. தம்பி காப்பாத்துனது பெரிய விஷயம் இல்ல. அந்த நகை பணம் எங்க இருக்குது? எந்த நகை பணா? போலீஸ் உன்ன வந்து பிடிக்க வந்துச்சா அந்த நகை பணம். ஓ அதெல்லாம் டூப்ளிகேட் நகைண்ணா, சாருக்கு தெரியவே இல்ல. நீங்க தேவையாம காசு குடுத்தீங்க, 10,000 பேருக்கு போடுக்குதா? டேய் இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருந்த பணடா. பருப்பு மாதிரி குத்தல போ. டேய் உன்ன நபியா காசுலாம் கொடுத்துட்டா, உன் சும்மா விட மாட்டா. ஐயா நானே காசு கொடுக்க சொன்னேன், நீ தானே குத்தா? யோ உரியா அதான் காசு ஏமாந்துட்டுல வர போலாம். ஓ நான் இதை புடி. அட பாவிங்களா, லம்பா வரணும் பார்த்தேன், இப்படி ஆயிப்போச்சே.